ChatGPT கிட்ட கரெக்டான ப்ராம்ப்ட்ஸ் டைப் பண்ணோம்னா நம்ம நினச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த கிளாஸில் நம்ம என்ன மாதிரி ப்ராம்ப்டை ChatGPT கிட்ட கொடுத்தோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்குங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மிஸ்டர் ஜெயா லேர்னர்ஸ் நெட்வொர்க். நான் உங்களுக்கு ஏஐ சம்பந்தமான வீடியோஸ் போட்டுருக்கேன். 90% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு 9 வேர்ட்ஸ்க்கு மேலே ப்ராம்ப்ட்ஸ் டைப் பண்ண தெரியறதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்த கிளாஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது 90% ஆஃப் பீப்புளில் நீங்கள் ஒருத்தராக இருக்க மாட்டீங்க. என்ன மாதிரியான ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிளியர் கட்டான ஆன்சர் கிடைக்குங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்குவீங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு என்ன தெரிஞ்சுக்கலாம். ஏஐயோட சப்செட் தான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். பல விதமான டேட்டாஸை இன்புட்டாக கொடுத்து ஹியூமன்ஸ் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ChatGPT எடுத்துக்கலாம். இதில் கோடிங்ஸ், வெப்சைட் இதோட டேட்டாஸ் எல்லாம் இன்புட்டாக கொடுத்துருவாங்க. ஹியூமன்ஸ் கேட்குற கொஸ்டினுக்கு தனக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கிற டேட்டாஸ்லேருந்து ஒரு அவுட்புட்டை இந்த ChatGPT ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ப்ராம்ப்ட்னா என்னென்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஏதாச்சும் தெரியலனா ChatGPT கிட்ட ஒரு கொஸ்டின் டைப் பண்ணுறோம், அது ஆன்சர் பண்ணுது. இந்த டைப் பண்ண கொஸ்டின் தான் ப்ராம்ப்ட்னு சொல்கிறாங்க. ப்ராம்ப்ட்ஸை 3 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னா 0 ஷார்ட், 1 ஷார்ட், ஃபியூ ஷார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் 0 ஷார்ட் ப்ராம்ப்ட்னு என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நம்ம கொஸ்டினை கேட்டு முடிச்சிருவோம். எக்ஸாம்பிளுக்கு ரைட் யூடியூப் ஸ்கிரிப்ட் ஃபார் மை ஏஐ எஜுகேஷனல் சேனல். இந்த மாதிரி சிங்கிள் லைனில் எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே கொடுக்காம ஒரு கொஸ்டினை கேட்டு முடிக்கிறதா 0 ஷார்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின் கேட்கறதுனால என்ன நடக்குதுன்னா LLMs நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஆன்சரை கொடுத்துரும். அதாவது தேவையில்லாத ஆன்சரெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்ததாக 1 ஷார்ட் ப்ராம்ப்ட்னு என்ன பார்க்கலாம். 0 ஷார்ட் ப்ராம்ப்டில் எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இந்த 1 ஷார்ட் ப்ராம்ப்டில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம ஆன்சரை வாங்கிக்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ரைட் யூடியூப் ஸ்கிரிப்ட் ஃபார் மை ஏஐ எஜுகேஷனல் சேனல் ரிலேட்டட் டு ப்ராம்ப்டிங் இன்ஜினியரிங். இங்கே நான் என்னோட கொஸ்டினை கேட்டு அது எனக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி எனக்கு ஸ்கிரிப்ட் வேணும்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இதுதான் 1 ஷார்ட் ப்ராம்ப்டிங். அடுத்ததான் ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங் பற்றி பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1 ஷார்ட் ப்ராம்ப்டிங்கில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்தோம். ஆனால் இதில் மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நம்ம ஆன்சரை வாங்கிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு Write a 5-minute YouTube script, topic prompt engineering, hook 5 seconds, highlight main topics. ஸோ இப்போ இங்கே write a 5-minute YouTube scriptனு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கும் பாருங்க. டாபிக் எனக்கு ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் டாப்பிக்கில் வேணும், ஹூக் ஃபர்ஸ்ட் 5 செகண்டில் வேணும், அப்புறம் மெயின் டாபிக்ஸை ஹைலைட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்பிள் கொடுக்கறது தான் ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுற ப்ராம்ப்ட்ஸை 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ப்ரொஃபஷனலாக நம்ம ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறதுக்கு 6 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ்க், செகண்ட் ஒன் கண்டெக்ஸ்ட், தேர்ட் ஒன் எக்ஸம்லர், ஃபோர்த் ஒன் பர்சோனா, ஃபிஃப்த் ஒன் ஃபார்மட், ஃபைனலாக டோன். இந்த 6 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ராம்ப்ட் டைப் பண்ணோம்னா எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 6 மெத்தட்ஸை ChatGPT யூஸ் பண்ணி எப்படி நம்ம நினச்ச மாதிரி ரிசல்ட் வாங்கலாங்கிறத பார்க்கலாம். ChatGPT ஓப்பன் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் போயிட்டு ChatGPTன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ஏஐன்னு காட்டுது பாருங்கள், கீழே ChatGPTன்னு காட்டுது பாருங்கள். இதில் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ChatGPT அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே ChatGPT காட்டுது பாருங்கள். இங்கே லாகின் கேட்கும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணிக்கிறேன், அதனால் எனக்கு லாகின் ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக இருந்தால் சைன்அப் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ்க். இந்த மெத்தட் என்னென்னா ஆக்ஷன் ஓரியன்டாக ஒரு டாஸ்க்கை ChatGPT கிட்ட பண்ண சொல்லி ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு ரைட் பிளாக் போஸ்ட் அபவுட் இந்தியான்னு நம்ம ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்தியா பற்றி ஒரு பிளாக் போஸ்ட் எழுத சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக சொல்கிறோம் இல்லையா, இந்த மெத்தட் தான் டாஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டாஸ்க் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா இந்தியாவை பற்றி நான் இப்போ ப்ராம்ப்ட் டைப் பண்ணியிருக்கிறேன், இந்தியா பற்றின பொதுவான நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னும் பர்டிகுலரான டாபிக் பற்றி நம்மளுக்கு வேணும்னா இன்னும் மீதி இருக்கிற மெத்தட்ஸில் நம்ம யூஸ் பண்ணி பழகுனா தான் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பர்டிகுலர் டாபிக் பற்றி நம்மளுக்கு கிடைக்கும். பொதுவாக ஒரு இன்ஃபர்மேஷன் பொதுவாக இல்லாமல் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் கண்டெக்ஸ்ட். இந்த மெத்தட் ஒரு ஆப்ஜெக்ட் சொல்கிறோம்னா அந்த ஆப்ஜெக்டோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. எக்ஸாம்பிளுக்கு நான் டாஸ்க் சொன்ன போன மெத்தடில் அந்த டாஸ்க்கை கொடுத்து அந்த டாஸ்கோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஸோ இங்கே ரைட் பிளாக் போஸ்ட் அபவுட் இந்தியான்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது டாஸ்க்கு.
இந்தியா பற்றி ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுங்கிற ஒரு டாஸ்க் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது கூடவே நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இன் பிரிட்டிஷ் ரூலிங் பீரியட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ரைட் பிளாக் போஸ்ட் அபவுட் இந்தியாங்கிற ஒரு டாஸ்க் எழுத சொல்லிட்டேன். ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து இந்தியா பற்றி பொதுவாக வேண்டாம். எனக்கு இந்தியா பற்றி பொதுவாக எழுத சொன்னால் இப்போ இந்த 2025 இருக்கிற வரைக்கும் பொதுவாகவே எழுதலாம். ஸோ அதை பற்றி எனக்கு வேண்டாம், இந்த இயர்வெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து பிரிட்டிஷ் ரூலிங் பீரியடில் எனக்கு வந்து இந்தியா பற்றி ஒரு பிளாக் போஸ்ட் வந்து வேணும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பிரிட்டிஷ் ரூலிங் பீரியடை பற்றி மட்டும் கேட்டங்காட்டி நம்ம அந்த பீரியடில் மட்டும் ஒரு பிளாக் போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதைத்தான் கண்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்மளால் ஒரு டாஸ்க் மட்டும் கொடுத்தோம்னா அதை பொதுவாக நம்மளுக்கு ChatGPT கொடுத்துரு, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டெக்ஸ்ட் வந்து இந்த டாஸ்க்கோடு சேர்த்து கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு தேவையான பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டெக்ஸ்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஐ எம் எ ஃப்ரெஷர்னு கொடுக்குறேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன், என்னோடய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எனக்கு இப்போ என்ன நடக்கணுங்கிற ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக கொடுக்கறது. டாஸ்க் கொடுக்கல. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃப்ரெஷர்னு சொல்லிட்டேன். நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டுருக்கேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஜாப் ஃபார் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துருக்குற சென்டென்ஸ் எல்லாமே கண்டெக்ஸ்ட்டுங்கிற மெத்தடில் தான் வரும். இது எவ்வளோ டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஐ எம் எ ஃப்ரெஷர் லுக்கிங் ஃபார் அ ஃபுல் டைம் ஜாப் ஃபார் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டு. ஸோ நான் ஐ எம் எ ஃப்ரெஷருங்கிற வந்து என்னோடய பேக்ரவுண்டு. எனக்கு என்ன நடக்கணுங்கிறத நான் அடுத்து சொல்ல வரேன். நான் ஃபுல் டைம் ஜாப் வந்து தேடிட்டுருக்கேன். ஃபுல் டைம் ஜாப்பை என்ன ஃபீல்டில் தேடுறேன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் தேடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பேக்ரவுண்டு வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறது, இதை தான் கண்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கூட ஆக்ஷன் கொடுக்குறோம். அதாவது டாஸ்க் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட் மெத்தடில். ஸோ கூடவே டாஸ்க் ப்ராம்ப்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு இப்போ என்ன நடக்கணும்னா, கிவ் அ பிளான் ஃபார் கெட் அ ஜாப் இன் டாப் ஐடி கம்பெனி. Top IT companies in next 30 days. ஸோ நான் இப்போ ChatGPT ஒரு டாஸ்க் கொடுத்துட்டேன். எனக்கு இன்னும் 30 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு பிளானை கொடு, ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அதாவது ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு பிளானை கொடுன்னு நான் இப்போ ப்ராம்ப்ட் போட்டேன். ஸோ இப்போ அனலைஸ் பண்ணுது. ஸோ பாருங்கள், ஸோ நம்மளுக்கு 30 நாளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானை கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் கண்டெக்ஸ்ட் ப்ளஸ் டாஸ்க். இந்த ரெண்டு மெத்தட் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அது என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். மாஸ்டர் த core build the foundation, understand prompt engineering model, optimize your resume on LinkedIn. ஸோ பாருங்கள், லிங்க்டின்ல நம்ம என்ன மாதிரி போஸ்ட் போடணும் அதெல்லாம் சொல்லியிருக்கு.
ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட் சேர்ந்த மாதிரி சொல்லியிருந்தீங்களா, டாஸ்க்கு ப்ளஸ் கண்டெக்ஸ்ட். இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா சாட்ஜிபிட்ட நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் மீதி இருக்கிற மெத்தடெலாம் யூஸ் பண்ணி இன்னும் பர்ஃபெக்டான ஆன்சரை நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்டு மெத்தட் வந்து எக்ஸாம்பிளர்னால் ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் கொடுக்கறது தான். இப்போ ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்மளுக்கு அந்த விஷயம் இன்னும் நல்லா புரியறதுக்கு வேண்டி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பான்ல, ஸோ அதை தான் எக்ஸாம்பிளர்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு சாட்ஜிபிட்ட கேட்கலாம். ஸோ அதை எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ப்ராம்ப்டில் முதல்ல நான் டாஸ்க் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா, ப்ரொவைட் அ ரெசிபி ஃப்ரம் இந்தியன் டிஷ்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்தியன் டிஷ்ஷில் இப்போ ஒரு பொதுவான டாஸ்க்கு, பொதுவாக ஒரு இந்தியன் டிஷ்ஷை கொடுங்க, அதுக்கு உண்டான ரெசிபி கொடுன்னு நான் இப்போ சொல்லியிருக்கேன், சாட்ஜிபிட்ட கேட்டிருக்கேன். அடுத்து இன்னும் பர்டிகுலரான இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், கண்டெக்ஸ்ட் கொடுக்கணும்ல, இன்னும் நல்லா புரியறதுக்கு சாட்ஜிபிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இது வந்து எனக்கு சவுத் இண்டியன் டிஷ் மாதிரி வேணும். ஏன் எனக்கு சவுத் இண்டியன் டிஷ்ஷில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்தியன் டிஷ்னால் அது டாஸ்கில் வந்து பொதுவாக கொடுத்துருக்கேன். எனக்கு பர்டிகுலராக இன்னொரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்து சவுத் இண்டியன் டிஷ்ஷில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ கொடுத்துட்டேன். சம்திங் லைக் மசால் தோசான்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இதை எப்படியும் கொடுக்கலாம், இது எக்ஸாம்பிள் ஃபார்னு கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் சம்திங் லைக் மசால் தோசா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ என்ன ஃபுல்லாக ப்ராம்ப்ட் பாருங்கள். ப்ரொவைட் அ ரெசிபி ஃப்ரம் இண்டியன் டிஷ், டாஸ்க் கொடுத்துட்டோம். ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் டிஷ், எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். இண்டியன் டிஷ்லேயே எனக்கு சவுத் இண்டியன் டிஷ் மாதிரி வேணும். சவுத் இண்டியன் டிஷ், அதாவது சவுத் இண்டியன் டிஷ் எது, மசால் தோசை. ஸோ எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கொடுப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு வந்து என்னென்ன வேணும், அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. அடுத்து பாருங்கள், பார்ட் 2 வந்து பொட்டோட்டோ மசாலா, அதாவது உருளைக்கிழங்குல பாயில் பண்ணுவாங்களே அதெல்லாம் சொல்லியிருக்கு. இதை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக பார்ட் 3 வந்து மேக்கிங்காக மசால் தோசை ஃபுல்லாக, அடுத்தது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பாருங்கள், அதுக்கு சைடிஸ் என்ன போடுறது, சாம்பார், கோகனட் சட்னி, இந்த மாதிரி சைடிஸ் என்னென்ன பண்ணலாம் அதையும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் கொடுத்திங்கன்னா சாட்ஜிபிட்டி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பர்ஃபெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். 4th மெத்தட் பர்சோனா. இந்த மெத்தட் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் சாட்ஜிபிட்டியில் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஐ எம் எ ஃப்ரெஷர் லுக்கிங் ஃபார் அ ஃபுல் டைம் ஜாப் ஃபார் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட், கிவ் எ பிளான் ஃபார் கெட் அ ஜாப் இன் ஐடி கம்பெனிஸ் இன் நெக்ஸ்ட் 30 டேஸ்ன்னு கொடுத்துட்டேன். கண்டெக்ஸ்ட் ப்ளஸ் டாஸ்க் கொடுத்துருக்கேன். பர்சோனா என்னென்னா, இப்போ பொதுவாக சொல்லியிருக்கு சாட்ஜிபிட்டி, அதுவே ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இருந்தால் அது என்ன மாதிரி ஆன்சரை கொடுத்துருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து நீங்கள் இந்த பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சாட்ஜிபிட்டி கிட்ட இப்போ கேட்குறோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா இந்த பர்சோனாங்கிற மெத்தட் ஆட் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆட் பண்ணுற பாருங்க. என்ன சொல்கிறேன்னா, act as a IT
company employee. Act as a IT company employee. Expert in act as a IT company employee in போட்டேன். experienced from இப்படி போட்டுக்குவோம் 5 years experienced from prompt engineering field நோட்டுக்கலாம். prompt ஸோ இது பாருங்கள், ஆக்ட் as a IT company employee 5 years experience from prompt engineering field. ஸோ ஓகேவா? இங்கே பர்சோனாங்கிறது என்னென்னா ChatGPTயை ஒரு ப்ரொஃபஷனலாக ஆக்ட் பண்ண சொல்கிறது. ஒரு டாக்டராகவோ இங்கே வந்து நான் என்னவா ஆக்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன்னா, ஒரு ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்காக இருந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஐடி கம்பெனி எம்ப்ளாயாக இருந்து நீங்கள் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு. ஸோ இதுதான். ஸோ இப்போ என்ன ஆன்சர் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வீக் 4 என்ன பண்ணணும், முதல்ல கொடுத்த மாதிரி தான். ஸோ ஆனால் நம்மளுக்கு முதல்ல இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆன்சருக்கும் நம்ம பர்சோனாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்த ஆன்சருக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். டூல்ஸ் அண்ட் செக்லிஸ்ட் இதுலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்க்கலாம் எப்படி கொடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட் லேர்ன் டிப்ஸ். ஸோ நம்மளுக்கு முதல்ல கொடுத்த ஆன்சரில் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு டிப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்சோனாவை ஆக்ட் பண்ணிங்க, அதாவது பர்சோனாவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சோனாங்கிற இந்த மெத்தடை கொடுத்தீங்கன்னா ப்ராம்ப்டில் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து ஃபார்மெட். இந்த மெத்தட் என்னென்னா, ChatGPT நம்மளுக்கு கொடுக்குற ரிசல்ட் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் வேணுமோ அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டேபிள் ஃபார்மெட்டில் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதா இருந்தால் ஸ்லைட் பை ஸ்லைடாக வாங்கிக்கலாம். முக்கியமான லெட்டர்ஸ்லாம் ஹைலைட் பண்ண சொல்லலாம், பேக்ரவுண்ட் கொடுக்க சொல்லலாம். ஸோ இதைத்தான் ஃபார்மெட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார்மெட் மெத்தடில் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கிவ் அ ரிசல்ட் ஃபார் டேபிள் ஃபார்மேட்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த ரிசல்ட்டு இந்த மாதிரி ரோல் இல்லாமல் எனக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வேணும். இப்போது ஹைலைட் கொடுக்க சொல்லலாம், ஹைலைட் பண்ண சொல்லலாம். ஹைலைட் பண்ணுங்கள், ப்ரியாரிட்டிஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிங்க அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்டர் கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சரை நம்மளுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணும், டேபிள் ஃபார்மெட்டில் வேணுமா, நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி வேணால் கேட்கலாம். இப்போ 30 டே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இப்போ வந்து இதை வந்து ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்கு. எனக்கு இதுவே ஹெட்டிங் வந்து H1ங்கிற ஹெட்டரில் வேணுமா, H2ங்கிற சைஸ் வந்து என்ன மாதிரி வேணும்,
கலர் வந்து கொடுங்க, இந்த மாதிரி கலர் கொடுங்க, அது கூட கேட்கலாம். நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஆன்சருக்கு வேணுங்கிற ஸோ இந்த மெத்தடை ஃபார்மேட்டு. ஸோ ஃபார்மேட் மெத்தட் இந்த மாதிரி தான் நம்ம சாட்ஜிபிடியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாட்ஜிபிடியில் இந்த மாதிரி ஃபார்மேட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது டோன் பற்றி பார்க்கலாம். இந்த மெத்தட் எப்படின்னா, நம்மளுக்கு டீச்சர் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்க, ஸோ அதுவே நம்ம ஃப்ரெண்டு என்ன மாதிரி நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க, இதுவே ஒரு ரிலேட்டிவ் கிட்ட நம்ம கேட்டால் என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்க. நீங்கள் டோனுக்குமே பர்சோனா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு டாக்டராக இருந்து பதில் சொல்லுங்கள், அதுக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்திக்காதீங்க. பர்சோனாங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து, நீங்கள் ஒரு டாக்டராக இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்குறது. இதுவே டோனுங்கிறது வந்து ப்ரெசென்டிங், அது இன்ஃபர்மேஷனை என்ன மாதிரி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டைலை பொறுத்து இன்ஃபர்மேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் டோன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபார்மெட் வந்து கடைசியாக கொடுத்துருக்கோம். எனக்கு டேபிள் ஃபார்மெட்டில் வேணும், ஹைலைட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன் ப்ராம்ப்ட்டு. ஸோ அடுத்ததான் டோன் ஆட் பண்ணுற பாருங்கள். எனக்கு வந்து கொடுத்துருக்கிற ப்ரெசன்டேஷன் வந்து ஃபார்மல் டோன் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஃபார்முலா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும். ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா நான் வெளியே வந்து வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், காலேஜில் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறத வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எனக்கு ஃபார்மல் டோன் வேணும்னு கொடுத்துருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும், வேறு எந்த மாதிரி வேணுனாலும் கேட்டுக்கலாம். எனக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசிக்கிற மாதிரி வேணும், ஸோ அந்த டோனில் வந்து கொடுங்க, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபார்மல் டோன் வந்து கேட்டிருக்கேன். ஸோ ஃபார்மல் டோனில் கேட்டங்காட்டி பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது ஃபார்முலாக கொடுத்துருக்கு. ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதா இருந்தால் நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 விதமான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, சாட்ஜிபிடியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக கொடுத்தீங்கன்னா பொதுவாக நம்மளுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் பொதுவாக நிறைய வரும், நம்மளுக்கு அது வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த 5 விதமான ப்ராம்ப்டிங் மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சாட்ஜிபிடியில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஏஐ மாடலையும் கூட இந்த ப்ராம்ப்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏஐ சம்மந்தமான வீடியோஸை நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஏஐ ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கும் இதுதான் கரெக்டான டைம். ஸோ மற்றவங்கள மாதிரி கூட்டத்தில் ஒருத்தர் வைக்காதீங்க, லேர்ன் பண்ணுங்கள், அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், அச்சீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ்டர் ஜேஆர் சேனலை இப்போ தான் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. நான் உங்கள் மிஸ்டர் ஜேஆர், லேர்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெட்வொர்க். டச்லேயே இருங்க.